இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். விருச்சிகம் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். கடந்த சில மாதங்களாக, சில வாரங்களாக, சில வருஷங்களாக இதெல்லாம் உங்கள் பிறந்த ஜாதக அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இல்லை. 90% பேர் நல்லா இல்லை. ஒரு 10% நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஏதோ இந்த வருஷம்லாம் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல வேலை கிடச்சிது, வண்டி வாங்கினேன், கல்யாணம் பண்ணேன், அல்லது குழந்தை பிறந்தது, அல்லது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இந்த வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10% நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனால் 90% காரங்களுக்கு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டம். ஏன்னா கோச்சார நிலைமைகள் நல்லா இல்லை. இந்த ஜூலை மாதத்துலேருந்து அப்படியே எல்லாம் தலைகளாக மாறுதுங்க. ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். உச்சகுரு ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அருமையான ஒன்று. கடகத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் முதல் ராசியாக பார்க்கறது உங்களை தான், விருச்சிக ராசியை தான். அதுக்கப்புறம் தான் மற்ற 2 ராசிகளை பார்ப்பார். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் கொடுத்து வைத்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக உண்டு. எதிலும் ஒரு நிம்மதியான ஒரு சூழல். அதுக்காக அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல காலகட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு. வயதிற்கேற்றார் போல் ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. உடனே நடந்துடாது. இப்போ ஒரு கோர்ட்டு கேஸும் போட்டிருக்கிறீங்க, எதிராளியோடைய மனசு மாறணும், சமாதானத்துக்கு வரணும், அல்லது ஜட்ஜுக்கு நம்மளுடைய பாயிண்ட் எல்லாம் பிடிபடணும், நம்ம பக்கம் சாதகமான சில அமைப்புகள் இருக்கணும். இன்றைக்கே ஜட்ஜு தீர்ப்பு எழுதிடுவாரா? நான் எழுத மாட்டார். அவர் தீர்ப்பு எழுத ஆரம்பித்து ஒரு 2 சாட்சியை விசாரித்து டிசம்பர் மாதம் அவர் தீர்ப்பு எழுதுவார். அப்போ அந்த தீர்ப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். டிசம்பரில் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு அடிப்படை ஆதார சம்பவங்கள் அமைப்புகள் நடக்கக்கூடிய, அதாவது பாசிட்டிவான சில விஷயங்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. கௌரவம் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே பேர் கெட்டுப்போன இடத்துல திருப்பி நல்ல பேரை உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே கண்டிப்பாக உண்டுங்க. எல்லாத்துலேயும் ஒரு நிறைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் இனிமேல் கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. உற்சாகம் இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஒரு ஆணுக்கு பெண்ணால் உதவி, பெண்ணுக்கு ஆணால் உதவி. தொழில் முனைவோர்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சூரியனும் குருவும் 9ஆம் இடத்துல சேர்ந்து இருக்க போகின்ற காரணத்தினால அது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. தர்மகர்மாதிபதி அமைப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த அமைப்பு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நிலைமைகள்லேயும் அரசாங்கத்தில் இது வரைக்குமே ஒரு வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க 1 மார்க் 1/2 மார்க்கில் போனவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு. ஒரு அரசாங்க அதிகாரி அல்லது மந்திரி, எம்எல்ஏ போன்றவருடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்னு விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்பு, படிப்படியாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஏற்கனவே ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு நினச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் 2 மடங்கு நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அருமையான மாதங்க ஜூலை மாதம் 2026ஆம் வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோரும். 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஓரளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? லவ் தான், வேற என்ன? சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம், இது போடலாம், ஆணை கவரலாம், பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30-35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய இந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசிபலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசிபலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க.
உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசி பலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா 12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம் குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க. தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் வந்து உட்காராருன்னா 1 மாதம் வந்து உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் வந்து உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன் பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி, அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே வந்து சூரியன் வந்து மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது தாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.